அன்பு உலகளாவிய பி-குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாதிக்கக்கூடிய திரு வாசுதேவன் ஜி அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது பெருமிதமடைகிறோம். வணக்கம் மேடம். சார், நீரவ் மோடிங்கிறவர் யாரு? அவர் ஏன் வெளிநாட்டுக்கு ஓடி போனாரு? அவர் ஏன் வெளிநாட்டுக்கு ஓடி போனாருன்னு இருக்கட்டும், அவர் ஏன் வெளிநாட்டுல இருந்து திருப்பி வரலான்னு கேட்கணுமா இருந்துச்சு நீங்க? அதுதான் முக்கியமான கேள்வி. நீரவ் மோடி ஒரு பிசினஸ் மேன். ஃபயர், அது என்னது, ஃபயர் ஸ்பார்க்கா, அது ஒரு பேர், அவருடைய ஃபயர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனி, டைமண்ட் கம்பெனியுடைய ஓனரு. அதே மாதிரி கீதாஞ்சலி டைமண்ட் கம்பெனின்னு ஒன்று இருந்தது, அதுலயும் அவர் ஓனராக இருந்தாரு, பார்ட்னராக இருந்தாரு. ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன், எனக்கு நல்லாவே தெரியும் அவரை. நான் பணிக்காலத்தில் இருக்கும்போது அவருடைய நிறுவனங்களுக்கெல்லாம் நாங்களும் லோன் கொடுத்த ஒரு வங்கியில நானும் வேலை பண்ணியிருக்கேன். அந்த அக்கௌண்ட் எல்லாம் நானும் ஹேண்டில் பண்ணிருக்கோம். அதனால எனக்கு நல்லாவே தெரியும். அவர் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒரு லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் அப்படின்ட்டு ஒன்று எடுத்துக்கிட்டு வெளிநாடுகள்லேருந்து இது அந்த ரா டைமண்ட் இருக்கு இல்லையா, கச்சா வைரம், அதை இம்போர்ட் பண்ணுவாங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இங்க அந்த வைரத்தை பட்டை தீட்டி திருப்பியும் அங்கேயே அனுப்புவாங்க, வாபஸ் அனுப்புவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலையே. ஸோ டைமண்ட் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய பிஸ்னஸ். ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பிஸ்னஸ் ரொம்ப பெரிய பிஸ்னஸ். பாம்பேல எல்லா பேங்க்ஸுக்கும் அதுல எக்ஸ்போஷர் இருக்கும். இவர் என்ன பண்ணிட்டாரு, வெளிநாடுகள்ல இருந்து பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பணம் முன்பணம் கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. பேங்க்ல இருந்து ஒரு லெட்டர் கொடுத்துருவாரு. அப்போ அந்த பேங்க்காரங்களும் லெட்டரை எழுதி கொடுத்துருவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு ப்ரொவிஷன் இருந்தது, லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இன்கேஸ் நீரவ் மோடி உங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு சொன்னா நாங்க அந்த பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அண்டர்டேக்கிங், வேற எதுவும் ஒன்றும் இல்லை. இவர் பாட்டுக்கு ஒரு 28,000 கோடி ரூபாய்க்கு ஒரு லிமிட் போட்டுக்கிறாரு. 28,000 கோடினா ஒரே பேங்க்ல இருக்காது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் தலைமையில ஒரு கன்சார்ஷியம் ஆஃப் பேங்கர்ஸ், ஒரு 10-12 பேங்கர்ஸ் இருப்பாங்க. அதுல எங்க பேங்க் இருந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவர் என்ன பண்ணிட்டாரு, வெளிநாடுகள்ல இருந்து சாமான்லாம் வாங்கிட்டு பட்டை தீட்டி வித்துட்டாரு. அந்த பணத்தை எடுத்துட்டு வேற எங்கேயோ போட்டுட்டாரு. அவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா வேண்டாமா? வைரத்தை நீ பாலிஷ் பண்ணி கொடுறான்னு சொல்லிட்டு வைரத்தை கொடுத்தா நீங்க பாட்டு வைரத்தை பாலிஷ் பண்ணி வித்துட்டீங்க, எனக்கு பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவன் சும்மா இருப்பானா? அவன் லெட்டர் எழுதிட்டான். உடனே பஞ்சாப் நேஷனல் பேங்க் பணத்தை கொடுக்க வேண்டியதா போச்சு. கிட்டத்தட்ட 11,000 கோடி ரூபா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இவங்க மேல செக் வைக்கிறாங்க, நீ என்ன பண்ணின அப்படின்னுட்டு. உடனே இவர் சொல்றாரு, ஒரு லெட்டர் எழுதுறாரு, நீங்க என் மேல எதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறீங்க? என்னுடைய இந்த லோக்கல் பிசினஸ் 6,500 கோடி ரூபாய்க்கு லோக்கல் பிசினஸ் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நான் உங்க பணத்தை அடைச்சிருப்பேனே, நீ எப்படியா அடைக்க போற? 6,500 கோடி உனக்கு லோக்கல் பிசினஸ் அப்படின்னா நீ வெளிநாட்டுக்கு கொடுக்க வேண்டியது 11,000 கோடி ரூபா. நீ இங்கேருந்து எப்படி எடுத்து அங்க கொடுப்ப? இதுவும் தப்பு தானே? நீங்க லோக்கல் பிசினஸுக்கு நீங்க லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அது லோக்கலா தான் யூஸ் பண்ணணும். வெளிநாடு பிசினஸுக்கு நீங்க லோக்கல் லோன் வாங்கினா அதுக்கு தான் பயன்படுத்தணும். இவர் என்ன சொல்றாரு, லோக்கல் பிசினஸ்ல இருந்து நான் அதை கொடுத்துருப்பேனே அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஒத்துக்கல, கேஸ் போட்டாங்க. உடனே டக்குன்னு ராத்திரி அவர் ஓடி போயிட்டாரு. நீரவ் மோடி கேஸ் ஏன் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, 2017 அரசாங்கம் யாரா இருந்தாங்க? நரேந்திர மோடி அரசு. யார் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க? அருண் ஜேட்லி. அதனாலதான் ஆப்போசிஷன்காரங்கெல்லாம் இதை எடுத்துக்கிட்டு வேணும்னே நரேந்திர மோடியும் அருண் ஜேட்லியும் இவங்களை தப்பிக்க விட்டுட்டாங்கன்ட்டு பெரிய கலாட்டா பண்ணாங்க. இவர் என்ன பண்ணாரு, நேரம் முதல்ல இங்க ஹாங்காங் போனாரு. ஹாங்காங்ல இருந்து யுஎஸ்ஏ போனாரு. யுஎஸ்ஏ போயிட்டு யுஎஸ்ஏல இருந்து பிரிட்டனுக்கு வந்தாரு. பிரிட்டனுக்கு ஒரு வராருன்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்ம நாட்டுல இருக்கிறவங்க இந்த லெட்டர் ரொகேட்டரி, இன்டர்போல் மெசேஜ், இன்டர்போல்னா இன்டர்நேஷனல் போலீஸ், அந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சு ரெட் கார்னர் நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சு அவரை அங்க அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. மார்ச் 2019 மார்ச்ன்னு நினைக்கிறேன், 2019 2019 மார்ச்ல இவரை டக்குனு அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடுறாங்க. வாடா, நீ ஏதோ இந்தியாவில ஏதோ கோல்மால் பண்ணிருக்கிறியாமே, உள்ள உட்காரு அப்படின்ட்டு உள்ள உட்காந்து வச்சிடுறாங்க. லண்டன் சிறையில தான் இருக்காரு அன்னிலேருந்து. அப்பப்போ அவருக்கு இது கிடைக்கும், பெயில் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு லண்டன் சிறையில தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 7 வருஷமா சிறையில இருக்கு. நம்ம சிறையில இருந்தா என்ன, அவங்க சிறையில இருந்தாங்க, நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணுதான்.
ஸோ இவங்கள மாதிரி இப்போ நீரவ் மோடி மாதிரி பல பேர் நம்ம நாட்டுல இருந்து தப்பிச்சு வெளில போயிட்டாங்க. முதல்ல ரொம்ப ப்ராமினண்டா வந்தது எது தெரியுமோ? விஜய் மல்லையாவோட கேஸ். விஜய் மல்லையா உங்களுக்கு தெரியும், லிக்கர் பேரன். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல சாராய ஆலைகள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி அவர் வந்து மோகன் மேக்கிங்ஸ் அப்படின்ட்டு ஒன்று வச்சிருந்தாரு, யுனைடெட் பிரிவரிஸ்னு வச்சிருந்தாரு, மெக்டாவல்ஸ் ஒன்று வச்சிருந்தாரு. அதுல வந்து பெரிய பெரிய பாப்புலர் பிராண்ட் கிங் ஃபிஷர் அப்படிங்கிற பேர்ல பியர்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பாப்புலர் பிராண்ட் அதெல்லாம், நாடு தழுவிய பிராண்ட் அதெல்லாம், சும்மா ஒரு ஊர்ல மட்டும் கிடையாது. வீரன் அப்படின்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த வீரன், அதுவும் எங்க டாஸ்மாக் கடையில தான் கிடைக்கும். கிங் ஃபிஷர்லாம் பெரிய பிராண்ட், ஆல் இண்டியா பிராண்ட். அதனால அவர் என்ன பண்ணாரு, முதல்ல காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு, அப்புறம் பாஜக கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாரு நரேந்திர மோடி வந்த பிறகு. அதுக்கப்புறமா இவங்களுடைய லோன் எக்கச்சக்கமா ஆகிப்போச்சு, டிஃபால்ட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு விஜய் மல்லையா என்ன பண்ணாரு, லண்டனுக்கு போயிட்டாரு. லண்டன்ல போயிட்டு ஒரு அருமையா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு கேஷுவல் சொன்னா அரண்மனையை வாங்கி அங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அங்கதான் இருக்கிறாரு அவரு. ஆனா அவரை இன்னும் அரெஸ்ட் பண்ணல. அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த ப்ரொசீடிங்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. நீங்க எப்போ வரப்போறீங்க அப்படின்ட்டு. ரைட்டு. இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. விஜய் மல்லையா, நீரவ் மோடி, மெகுல் சோக்சி. இந்த கீதாஞ்சலி, இவங்க 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ் தான். மெகுல் சோக்சி என்ன பண்ணாரு, ஆன்டிகுவா அப்படின்ட்டு ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டாரு. ஆன்டிகுவா கண்ட்ரில ஏன் போறாரு அப்படின்னா, ஆன்டிகுவாங்கிறது ஒரு சின்ன அமெரிக்கன் கண்ட்ரி, அதாவது சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. அங்க போனா அங்க நீங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டீங்க, ஒரு $10 பில்லியன் நான் வந்து உனக்கு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அவங்க உங்களுக்கு வந்து சிவப்பு கம்பளை விரிச்சு வாங்க அப்படின்னு உங்களுக்கு மொத்த என்னது இந்த இது கற்பூர ஆரத்தையே எடுத்து உங்களை கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி அவர் அங்க போனாரு. அங்க போன பிறகு அங்கேயே அவர் பல பிசினஸ்களுக்கு, தொழில்களுக்கு உதவி பண்ணி அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காக முயற்சி எடுத்து வருகிறார். அப்போ அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அவர் வந்து ஆன்டிகுவால தான் இருக்கிறாரு. ஆன்டிகுவாவுக்கும் நம்ம நாட்டுக்கும் இந்த நாடு கடத்தும் அந்த ஒப்பந்தம் இருக்குது இல்லையா, எக்ஸ்ட்ராடிஷன் ஒப்பந்தம் அப்படிங்கல, அது இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதுல எந்த விதமான இதுவுமே இல்லை, ப்ரோக்ரஸும் இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். லலித் மோடிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஐபிஎல் தான் அவர் ஆரம்பிச்சிருந்தாரு. ஐபிஎல் ஆரம்பிச்சு நிறைய கோடி கோடியா அதுவும் என்ன லட்சம் கோடி அவர் வந்து சம்பாதிச்சாரு. அதுல வந்து நிறைய இந்த மேட்ச் பிக்சிங் எல்லாம் வேற இருந்தது. மேட்ச் பிக்சிங் சொன்னா, நான் இப்படி போடுவே, நீ அடிக்கிற மாதிரி ஆடி அவுட் ஆயிடு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பல பேர், கமலேஷ் பரேக் இருக்காரு, அபயராணா அப்படிங்கிறவர். இந்த கமலேஷ் பரேக்கு அபயராணா தான் வந்து திருப்பி கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி நிறைய பேர் போவாங்க. நிறைய பேர் மற்ற நாடுகள்ல குற்றம் செய்தவர்கள், பொருளாதார குற்றம் செய்தவர்கள், கொலை குற்றம் செய்தவர்கள் கூட நம்ம நாட்டுல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ நம்ம நாடு வந்து மற்ற நாடுகளுக்கு லெட்டர் எழுதுற மாதிரி மற்ற நாடுகள்ல இருந்து நம்ம நாடுகளுக்கும் லெட்டர் எழுதுவாங்க. நம்ம நாட்டுல இது மாதிரி பொருளாதார குற்றங்கள் பண்ணிட்டு வெளியில போனவங்க எவ்வளவு பேர் தெரியுமோ? 71 பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த 71 பேர்ல 27 பேரை கொண்டு வந்தாச்சு. பாக்கி இன்னும் ஒரு 40-45 பேர் இருக்கிறாங்க. அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரதுக்கான முயற்சியில மத்திய அரசு ஈடுபட்டு இருக்கு. இப்போ இதுல நீரவ் மோடி உண்மையிலேயே வருவாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரத்தான் போறாரு. ஏன் விஜய் மல்லையா வரல, எப்படி நீரவ் மோடி மட்டும் வரார் அப்படின்னா, விஜய் மல்லையா அப்பாயிண்ட் பண்ணின லாயர்ஸ் இன்னும் பயங்கரமான லாயர்ஸா இருக்கலாம். இவருக்கு மட்டுமே இப்போ நீரவ் மோடியே கூட லண்டன்ல அவருடைய லாயர்களுக்கு அவருடைய லாயர் ஃபீஸா எவ்வளவு கொடுத்துருக்காருங்கிறீங்க? 9.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. 9.5 கோடி ரூபா கொடுத்து, கரெக்டா சொல்லட்டுமா உங்களுக்கு, 1,50,247 பவுண்ட் ஸ்டர்லிங் அவர் கொடுத்திருக்கிறார் லீகல் ஃபீஸ். அப்போ நீங்க பாத்துங்க எவ்வளவு பணம் அவங்க கிட்ட இருக்கும். அதாவது தப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு லாயருக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. செந்தில் பாலாஜியை தப்பிக்க வைக்கிறதுக்கு டிஎம்கே பெரிய பெரிய லாயர்ஸ், கபில் சிபல், அபிஷேக் மனு சிங் மாதிரி லாயர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சிட்டிங்குக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அது மாதிரி 10 சிட்டிங்னா 2 கோடி 50 லட்சம் ஆயிப்போச்சு. அந்த மாதிரி இப்போ டிஎம்கே விட இவர் வந்து செல்வந்தரா அப்படின்னா இருக்கலாம். இன்டர்நேஷனல் அவருக்கு எவ்வளவு எல்லாம் பணம் வச்சிருக்காருங்கிறது தெரியாது. இந்த மீன் டைம் என்ன ஆயிடுச்சு, இது பாட்டுக்கு அவரை வந்து நாடு கடத்த வேண்டிய அந்த ஒரு இது நடந்துட்டு இருக்கும் போதே மத்திய அரசு என்ன பண்ணுச்சு, அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை எல்லாரையும் உள்ள இறக்கி அவருடைய சொத்து பத்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க.
கிட்டத்தட்ட 523 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வீடுகள். ஒரே சில ப்ராப்பர்ட்டி வந்து சி ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. இதுல மும்பைல கடலை பார்த்து இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு 900 crores. இதை தவிரவும் இன்னொரு 500 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 1500 கோடி 2000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்களை அவங்க முடக்கிட்டாங்க. காற்றாலைகளை முடக்கிட்டாங்க, அவங்களுடைய கம்பெனிகளை முடக்கிட்டாங்க, அந்த கம்பெனி இருக்கிற லேண்டுக்கெல்லாம் சீல் வச்சுட்டாங்க, கம்பெனிகளுக்கே சீல் வச்சுட்டாங்க. 135 ஏக்கர் பாம்பேக்கு பக்கத்துல பூனா போற வழியில கர்ஜத்துங்கிற இடத்துல மலைப்பகுதியில் இருக்கிற அதே பண்ணை, அதாவது என்ன சொல்றது, ஃபார்ம், அங்க அதையும் முடக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள். ஆர்ட் கலெக்ஷன் அப்படின்ட்டு இவர் நிறைய வச்சிருந்தாரு. அவருடைய வீட்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா ஒரு ஓவியம் இருக்கும். அந்த ஓவியம் 1-2 கோடி ரூபா இருக்கும். வீட்டுக்குள்ள அந்த ஓவியம், அந்த மாதிரி ஒரு 10 ஓவியம் 2 கோடி ரூபாய் வித்தீங்கன்னா உங்களுக்கு 20 கோடி ரூபாய் வந்துடும். இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா வந்த பிறகு 1500 கோடி ரூபாய இந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் வித்து பேங்குக்கு வாபஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னால் அதெல்லாம் இருக்கல. ஆனா இதெல்லாம் எப்படி ட்ரெண்ட் ஆகுறது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சிஸ்டம்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அவ்வளவுதான். அதாவது ஒரு பாரோவருக்கு ஒரு லிமிட் இருக்கும். அதாவது நீங்க வந்து ஒரு குடும்ப பெண்ணு, உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டணும்னு சொன்னா உங்களுடைய வருமானத்துக்கு, உங்களுடைய கணவனுடைய வருமானத்துக்குள்ள எவ்வளவு லோன் கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுப்போம். ஒரே அடியா நீங்க 10 கோடி கேட்டீங்கன்னு சொன்னா கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி ஒரு கம்பெனி அப்படிங்கும் போது அந்த கம்பெனிக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு லிமிட் இருக்கும். அந்த கம்பெனி எந்த துறையை, எந்த செக்டார்ல இருக்கு. சி ஃபார் எக்ஸாம்பிள், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அப்படிங்கிறது ஒரு செக்டார், மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது ஒரு செக்டார், பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு செக்டார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸ்போஷர் லிமிட் இருக்கும். மேக்சிமம் இவ்வளவு தான் கொடுக்கலாம். ரியல் எஸ்டேட்டுக்கு மேக்சிமம் இவ்வளவு தான் கொடுக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பஞ்சாப் மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்ட்டு ஒண்ணு இருந்தது, இப்ப இல்ல. அந்த பேங்க் திவாலான காரணம் என்ன அப்படின்னா, ஹவுசிங் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி, HDIL அப்படிம்பாங்க. அந்த கம்பெனியினுடைய அந்த அக்கௌண்ட்டையும் நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன், பர்சனலா நான் ஹேண்டில் பண்ணிருக்கேன் பாம்பேல இருக்கும்போது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல போயிட்டு 7000 கோடி ரூபாய் லோனை வாங்கிட்டாங்க. உங்ககிட்ட நான் வந்து அவ்வளவு லோன் வாங்க முடியுமா? நீங்க சின்ன பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க், குட்டியோண்டு பேங்க், உங்கள்கிட்ட 7000 கோடி ரூபாய் வந்து மக்களுடைய டெபாசிட் இருக்குன்னு சொன்னா மொத்தத்தையும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துடுவீங்களா? ஒரே கம்பெனியில கொடுத்துருவீங்களா? அப்படி கொடுக்கக்கூடாது இல்லையா? அது தட் இஸ் நாட் அ வைஸ் கமர்ஷியல் டெசிஷன். அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே கம்பெனிலே நிறைய கொடுக்க சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா காங்கிரஸ் தான். நான் உடனே என்னடா காங்கிரஸ் பத்தி, காங்கிரஸ் கவர்மெண்ட் போயிட்டு 12 வருஷம் ஆச்சு, நீங்க என்ன அதை போய் திட்டிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்கக்கூடாது. காரணம் இருக்கு, நான் சொல்றேன். காங்கிரஸ் அரசு, மன்மோகன் சிங் அரசு இருக்கும்போதுதான் எக்கானமி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருந்தது. அப்போ லெப்ட் ரைட் லோன் கொடுக்கறதுக்கு வங்கி சேர்மன் எல்லாம் பயங்கரமா வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கண்ட்ரோல் அப்படி இருந்தது. அப்போ யாரு நிதி அமைச்சரா இருந்தாங்க? ப. சிதம்பரம் நிதி அமைச்சரா இருக்கும்போது சேர்மன், பேங்க் சேர்மன் எல்லாம் கூப்பிட்டு கையை முறுக்கி லோன் கொடுறாமா. தெரியுமா உங்களுக்கு? பர்சனலா எனக்கு தெரியும். நவம்பர் 2013 நினைக்கிறேன், 2012, ஆமா 2012. 2013 நான் அங்க இருக்கல, ஹைதராபாத்ல. பேங்க் சேர்மன் எல்லாம் கூப்பிட்டு இவர் வந்து டெல்லியிலையும் ஹைதராபாத்லயும் பாம்பேலையும் மீட்டிங் போடுறாரு. அந்த மீட்டிங்ல பேங்க் சேர்மன்கிட்ட என்ன கேட்கிறாரு, உங்க அப்பா வீட்டு பணத்தையா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. பேங்க்காரங்கெல்லாம் சொல்றாங்க, இல்ல சார், இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போஷர் லிமிட் அதிகமாகி போச்சு சார், இதுக்கு மேல அவங்களுக்கு கடன் கொடுத்தா வராது சார், செக்யூரிட்டி இல்லை சார், பிணை கிடையாது சார், அவங்களுக்கு வர்த்து கிடையாது சார் அப்படின்லாம் சொன்னாலும் கூட எப்படியெல்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட சொல்லி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து லெண்டிங் நார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது கடன் வழங்குவதற்கான நிபந்தனைகள் இருக்கு இல்லையா, அந்த நிபந்தனைகள் எல்லாம் தளர்த்த வச்சது காங்கிரஸ் கவர்மெண்ட். அதை சொல்றதுக்காக தான் நான் வந்து அந்த பழைய ஹிஸ்டரிக்கு நான் போறேன். எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன், அது அவ்வளவுதான். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிச்சு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த ரகுராம் ராஜன் மாதிரி எதிர்த்து பேச தெரியாத ஜீவிகள் தான் அங்க வந்து அவங்க இருக்கும்போது அந்த மாதிரி ஆளுங்களை தான் அவங்க போடுவாங்க. நம்ம சொத்து பேச்ச கேட்கறவனை தான் அங்க வந்து ரிசர்வ் பேங்க்ல கவர்னரா போடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே கவர்மெண்ட் சொல்லிச்சா
ப. சிதம்பரம் சொன்னாரா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாரா, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சொன்னாரா, ஓகே சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் தளர்த்தி விட்டுடுவாங்க. தளர்த்தி விடும்போது என்ன ஆகும்? ஒரே கம்பெனிக்கு லோனுக்கு மேல லோன் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. சரி, செக்யூரிட்டி என்னடா அப்படின்னு பார்த்தா, இந்த விஜய் மல்லையாவோட கேஸ் மட்டுமே நான் உங்களுக்கு சொல்றேன். குட்வில் அப்படின்னு ஒன்று உண்டு. குட்வில் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு அசெட்ல வரும். அதாவது வந்து இன்டான்ஜிபிள் அசெட் அப்படின்னு வரும். அதாவது நீங்க வந்து ஒரு கோயிங் கன்சர்ன், நல்லபடியா ரன் ஆயிட்டு இருக்கிற பிசினஸ் நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல குட்வில் இருக்கும் இல்லையா, அந்த குட்விலுக்கு ஒரு குத்து மதிப்பா வேல்யூ போட்டுருவோம். அதையும் சேர்த்து தான் அவன் வாங்குவான். அங்கதான் உங்களுக்கு வந்து வேல்யூ வரும் அந்த குட்வில் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து ட்ரேட்மார்க் கிங்ஃபிஷர் அப்படிங்கிறது ஒரு ட்ரேட்மார்க். உங்களுடைய அந்த கிங்ஃபிஷர் பியர் விற்கும் போதுதான் அந்த கிங்ஃபிஷர் அப்படிங்கிற அந்த ட்ரேட்மார்க்கு வேல்யூ இருக்கும். பிசினஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன வேல்யூ இருக்கும்? இருக்காது. குட்விலே இருக்காதே உங்களுக்கு. பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓடி போயிட்டீங்களே, அப்புறம் எப்படி நீங்க இந்த குட்விலை வச்சு நாங்க என்ன பண்றது? நாக்கு வைக்கிறதா? இந்த ட்ரேட்மார்க்கு எகென்ஸ்டா கொடுத்தது நாங்க நாக்கு வைக்கிறதா? இந்த மாதிரியான இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் எல்லாம் கூட செக்யூரிட்டியா வச்சுக்கிட்டு லோனை கொடுன்னு சொல்லி காங்கிரஸ் கவர்மெண்ட் நம்ம பேங்கிங் இண்டஸ்ட்ரிய சுக்கு நூறா சதைச்சிருக்குது. இதெல்லாம் தான் அதுக்கு காரணம். இவர் ஓகே, அது போட்டோம். இவர் வராரு. இவர் வந்த பிறகு 2018 என்ன ஆகுறது? நம்ம நரேந்திர மோடி வந்த பிறகு இங்கேருந்து ஓடி போயிடுறீங்கல்ல, இங்கெல்லாம் கோல்மால் பண்ணிவிட்டு கோடியா சுத்தி பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க வந்து வெளிநாடுகள்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க லலித் மோடி மாதிரி. அவங்களுக்கு எல்லாம் ஒரு சட்டம் கொண்டு வராரு, ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 2018. ஃபியூஜிட்டிவ்னா என்ன? ஓடிப்போன எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் அப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம். ஓகே, அதுல என்ன அப்படின்னா 100 கோடி ரூபாய்க்கு மேல எவனாவது இங்க கோல்மால் பண்ணிட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னா அவனை ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவோம். அவனுடைய ப்ராப்பர்ட்டியை கன்ஃபிஸ்கேட் பண்ணுவோம். அவனுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து எல்லாத்தையுமே முடக்கிடுவோம், தூக்கிடுவோம். அவனுக்கு வந்து எந்த விதமான சிவில் கிளைமும் இல்லாம, அதாவது அவன் உள்நாட்டுக்கு வந்து கோர்ட்ல கேஸ் போட முடியாத அளவுக்கு, அவனால அந்த கேஸ் போடவும் வழக்கு பதிவே முடியாத அளவுக்கு அவங்க பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? இதை ஸ்பெஷல் கோர்ட் மூலமா ரொம்ப குவிக்கா டிசைட் பண்ணிடலாம் அப்படின்னுட்டு. அதே மாதிரி வழக்கு விசாரணையில் இருக்கும் போது உங்களுடைய சொத்து பத்துகள் எல்லாமே அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். இப்படிதான் பண்ணிட்டு இருந்தான். பூஷன் ஸ்டீலுக்கு அதான் ஆச்சு. பூஷன் ஸ்டீல் டிஃபால்ட் ஆன உடனே டக்குன்னு அவங்களுடைய மொத்த ப்ராப்பர்ட்டி, டைரக்டருடைய சொந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க, எல்லாம் அட்டாச் பண்ணியாச்சு. எப்படி நம்ம ஆர் ராஜாவுக்கு வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல 148 ஏக்கர் நிலம் வாங்கியிருந்தாரு இல்ல, அதாங்க அந்த அலைக்கற்றை 2G ஸ்பெக்ட்ரம் 1,76,000 கோடி ரூபாய்க்கு நம்மளுக்கு லாஸ் ஆச்சு அப்படிங்கறது ஊழல் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு பெரிய சமாச்சாரம் இருந்தது. அதுல அவருக்கு கிடைச்ச பணத்துல 148 ஏக்கர் லேண்டு கோயம்புத்தூர் பக்கத்துல வாங்கியிருக்கிறாரு. ஈடு என்ன பண்ணிச்சு? சத்தம் போடாம அதை அட்டாச் பண்ணிட்டு வந்துருச்சு, ஜப்தி பண்ணிட்டு வந்துருச்சு. அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான், இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கத்தான் நம்மளுக்கு இது எல்லாமே பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதனால நீரவ் மோடி இன்னைக்கு கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாரு. கடைசியில் அவர் என்ன சொன்னாரு? லாஸ்ட் மந்த் அவர் என்ன சொன்னாரு? இந்தியாவில வந்து ஜெயில் எல்லாம் நல்லாவே இருக்காது, அங்கெல்லாம் ரொம்ப தேர்ட் கிளாஸா இருக்கும் அப்படின்ட்டு விஜய் மல்லையாவும் சொன்னாரு, இவரும் சொன்னாரு. விஜய் மல்லையாவோட கேஸ்ல அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க ஜுடிஷியரி, யூகே ஜுடிஷியரி என்ன பண்ணாங்க? நீங்க வந்து எங்களுக்கு போட்டோ அனுப்புங்கன்னாரு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க? உள்ளுக்குள்ள ஜெயில எப்படி இருக்குங்கிறது வீடியோ எல்லாம் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி ஜெயில் தான் அப்படின்னுட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க 2 பேரும் அங்க உட்காந்துக்கிட்டு இந்தியாவை பழி போடுறீங்க, இந்தியாவை பத்தி ஒரு தவறான அபிப்பிராயத்தை அங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னு ஆகுது. இப்போ நீரவ் மோடி கேஸ்லயும் பிரிட்டிஷ் நீதிமன்றம் அதை ஒத்துக்கல, அவங்க சொல்லிட்டாங்க நீ கிளம்பணும்பா அப்படின்னுட்டு. இப்போ நம்ம நாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இன்னைக்கு இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து எல்லாம் இவர் போறாரு. எதிர்கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? கனிமொழியில என்ன சொல்லுவாங்க? உதயநிதி எல்லாம் என்ன சொல்லுவாரு? அவர் பாட்டுக்கு ஜாலியா சுத்துறாரு. ஏன்னா இன்ப சுற்றுலாவா போறாரு நம்ம நரேந்திர மோடி? அப்படி கிடையாது. அங்க போய் இந்த மாதிரி ஒப்பந்தங்களை போட்டுக்குவாரு.
கிட்டத்தட்ட 533 கேசஸ், 533 லெட்டர்ஸ் பல கண்ட்ரிஸ்க்கு நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம். அவங்க அதுல ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுனால தான் இப்போ வந்து நிறைய பேர் திருப்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. விஜய் மல்லையாவும் வருவாரு, நீரவ் மோடியும் வருவாரு, மெஹுல் சோக்சியும் வந்துருவாரு. கண்டிப்பா தூக்கி கொண்டாந்து வச்சிருவாங்க இங்க. அதே மாதிரி இவங்கெல்லாம் ஏன் ஓடி போறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து உள்நாட்டுல சட்டம் டைட் பண்ணப்பட்டது, செம்மைப்படுத்தப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி இருக்கிற வரைக்கும் நீ என்னதான் கோல்மால் பண்ணு, மோசடி பண்ணு, ஊழல் பண்ணு, உன்னை கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க தான் வேணும். காங்கிரஸ் கட்சி தான் இவங்களுடைய நண்பர்கள். அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் அரசு இருக்கும்போது மன்மோகன் சிங் அரசு என்ன ஆக்ஷன் எடுத்தது? மன்மோகன் சிங் அரசுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துச்சு. டிஎம்கே மினிஸ்டர்ஸ் எல்லாமே டிஆர்பி ராஜா, தயாநிதி மாறன் டெலிபோன், டிஆர்பி ராஜா கப்பல், அந்த சேத்து சமுத்திரம் திட்டம், இவருக்கு ராஜாக்கு வந்து அலைக்கற்றை. இந்த மாதிரி எல்லாருமே வந்து கோடிக்கணக்கில் ஊழல் பண்றாங்களடா அப்படின்னுட்டு மன்மோகன் சிங் பயந்து போய் அவருடைய கெட்ட பேர் வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, கட்சி தலைமையை கூப்பிட்டு பேசி, நீ இவங்களெல்லாம் வெளியே போட்டும், இல்லைன்னு சொன்னா நான் வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதுக்கு அப்புறம் தான் கட்சி தலைமை ஒத்துக்கிட்டது. சரி, இவங்களெல்லாம் டிஎம்கேக்கு விரட்டி விட்டுறலாம் அப்படின்னுட்டு. டிஎம்கே விரட்டின பிறகு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நாங்க வந்து அவங்கெல்லாம் விரட்டல, ஈழத்தமிழர்களுக்கு மத்திய அரசு ஆதரவு தரவில்லை, அதனால் நாங்களே வெளியேறிவிட்டோம் அப்படின்னு இவங்க வந்து இங்க வந்து உருட்டுறாங்க. தமிழர்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இப்போ கவர்மெண்ட் அப்படி இல்லை, பயங்கர டைட்டா இருக்கு. யாராவது ஒருத்தர் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய முடியாது. எல்லாமே பிஎம்ஓல மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஎம்ஓனா பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ்ல ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலதான் இப்போ இதுக்கு வந்து பேங்க் சேர்மனுக்கெல்லாம் ஃபுல் ஃப்ரீடம். அவங்களாவே டிசைட் பண்ணி தன்னிச்சையாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வருவாங்க. நீங்க இவருக்கு லோனை கூட, அவங்களுக்கு லோனை கூட, போன்ல கூப்பிட்டு அவனுக்கு லோன் கூட, உங்க அப்பா பணத்தையா கொடுக்குற, பேங்க் பணம் தானே கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யாரும் போன் பண்ண முடியாது. அதனாலதான் இன்னுமே நம்ம வந்து ஃப்ராடு பண்ணிட்டு இங்க உட்காந்துட்டு இவன் முடிச்சு உள்ள வச்சிருவான் அப்படிங்கிற பயத்துல தான் இவங்க எல்லாம் ஓடுறாங்க, எப்படியாச்சும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் அவங்களுக்கு வந்து அதிகாரிகள் தரப்புல இருந்து எங்கேயாவது ஒரு உதவி கிடைச்சா தான் போக முடியும். உதவி கிடைக்குதுன்னா போக முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, HDIL காரங்கெல்லாம் வந்து இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இது கிடைக்கல, அரசியல்வாதிகளோட அல்லது அதிகாரிகளுடைய அந்த ஆதரவு உதவி கிடைக்கல. இதெல்லாம் போட்டோம். ஆண்டர்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. ஆண்டர்சன் வந்து போபால் விஷவாயு லீக்ல 3700 பேர் செத்து போனதுக்கு காரணம் அவர் எப்படிங்க இதுக்கு போனாரு, தப்பிச்சு போனாரு அமெரிக்காவுக்கு? அதுக்கு காரணம் சரத்பவார் தான் அவரை தப்பிக்க விட்டது. அந்த மாதிரி யாருமே இப்போ உதவி பண்ணல அரசாங்கத்துல இருந்து. அதனாலதான் இவங்கெல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு கள்ளத்தோணியில கூட போயிடுவாங்க போல் இருக்கு, அப்படியே ஓடி போயிடுறாங்க. இதுதான் நரேந்திர மோடி கொண்டு வந்த மாற்றம். இன்னும் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ், பொருளாதார குற்றங்கள் பண்ணினவங்க எல்லாருமே நம்ம நாட்டுக்கு திரும்பி வருவாங்க. இதுக்கு அப்புறமா இப்ப பாருங்க, நீங்க இந்த பொருளாதார குற்றம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. 2014க்கு முன்னால எவ்வளவு, 2014க்கு பிறகு எவ்வளவு அப்படிங்கிறது நீங்க பார்த்தா உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.